அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கே தெரியும். கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குரு மங்கள யோகம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டு தாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். இப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா பங்குதாரர் வழி லாபம் குவியும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். எதிர்பாரா பங்குதாரர் வழி லாபம் குவியும் நேரம். அந்த தலைப்பிலேயே உங்களுக்கு புரியும். சரி, பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாரா லாபம் குவியும்னாக்க பரவாயில்ல. எதிர்பாரா பங்குதாரர் அப்படின்னாக்க பார்ட்னரே புதுசாக வருவாங்க. இவங்கெல்லாம் உதவி செய்வாங்களா, இவங்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்களா, இவங்க நம்ம கூட சேருவாங்களா, நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களான்னு நீங்கள் டவுட்டாக எதிர்பார்த்தவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு. ஏன்னா அந்த 4-7 குடைய அந்த குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறார். அவர் இப்போ 11ஆம் இடத்தில் உச்சம். அப்போ சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக, ஏன்னா குரு மங்கள யோகம்னாலே சொத்துன்னு அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள், நன்மைகள், அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற பார்ட்னர், சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம், உங்கள் வித்தை திறமை வழியாக பெரிய அளவுக்கு லாபத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். சார் அவர் பாதகாதிபதிங்கிறீங்க, பாதகாதிபதி உச்சமாகிறப்ப எப்படி கொடுப்பாரு? நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு கோள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பெருசாக கெடுக்காது அப்படின்ட்டுருக்கேன். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். இப்போ நம்மளே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கோம், நல்லா சாப்பிட்ருக்கோம், நல்லா திருப்தியாக இருக்கும், காசு பணம்லாம் இருக்குது, பெரிய அளவுக்கு கவலை இல்லை, சொந்த வீட்டில் ஜாலியாக இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தவங்க மதிக்கலைன்னா கோவம் வருமா? பல பேர் மதிக்கிறப்ப இவன் தானே மதிக்கலை, போயிட்டு போகுது. ஏதாவது ஏமாற்றிட்டு போயிட்டாலும் நீங்கள் சுகமாக இருக்கிறப்ப பாவம் அவன் கஷ்டப்படுறான்ல இருக்கு, அதனால் திருடிட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான், பரவாயில்லன்னு விடுவீங்க. இதே நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும், டென்ஷன் ஆவீங்க. அதை போல தான் இந்த பாதகாதிபதி உச்சமாகிறப்ப பெரிய பாதகங்கள் பண்ண மாட்டார். பெரிய அளவுக்கு நன்மைகள் போனால் போகிறான், அவன் பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவார். விட்டு கொடுக்கறதே உங்களுக்கு பெரிய நன்மை வர்ற மாதிரி இருக்கும். கூடவே யார் இருக்கார்? உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவரான 3-8 குடையவன், அவன் 11ல் இருக்கான். எதிர்பாராத லாபத்தை அவனும் கொடுப்பான். இதுவரையிலும் பயமுறுத்தி கொண்டு தைரியம் இருக்கும், ஆனால் இருக்காது. ஏன்னா புதனே அப்படிதான். புத்திசாலித்தனம்ங்கிறது புதனுக்கு பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்னா பயம். அதோட இந்த செவ்வாயும் சேர்ந்து குழப்புவார். என்ன நடக்குமோ, ஏதாவது பிரச்சனைனா எஸ்கேப்ன்றுவீங்க. இப்போ அந்த செவ்வாயும் நீச்ச வீட்டில் 11ஆம் இடம், அந்த கடகம்ங்கிறது நீச்ச வீடு செவ்வாய்க்கு. ஆனால் அந்த வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறதால நீச்ச பங்கமாயிடுறார். அப்போ சரியான பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம், பெரிய அளவுக்கு நன்மை. அந்த பங்குதாரரே இவரெல்லாம் உதவி செய்வாராங்கிறவர் உதவி செய்வார். இவரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்களா அப்படின்னு குழம்புவீங்க, பயப்படுவீங்க, கேட்கவே தயங்குவீங்க. அவங்கெல்லாம் வருவாங்க. அதனால தான் எதிர்பாரா பங்குதாரர் வழி லாபம் குவியும்னு இருக்கேன். ஏன்னா 11ஆம் இடம் வலுக்குது. அண்ட் 12ஆம் இடத்ததிபதியான சூரியனும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதனோடு இணைந்து நிபுணத்துவ யோகத்தை கொடுக்குறார். எந்தெந்த வகையிலெல்லாம் செலவு வராமல் சிக்கனமாக வர்ற லாபத்தை அப்படியே பாதுகாத்துடுறது, பெரிய லாபமாக பண்ணுறது, விரயம் ஆகாதபடி எப்படி பண்ணுறதுன்னு அந்த நிபுணத்துவத்தை கொடுப்பார். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. வரக்கூடிய லாபத்தை, மிகப்பெரிய லாபம், பெரிய லாபமாக இருந்தாலும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பாதுகாக்கிறது, பயன்படுத்தி கொள்வது. ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு நன்மை, எதிர்பாராத வகையில் லாபம், எதிர்பாராத வகையில் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட்
கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் யாரையும் பகைச்சிக்காதீங்க. எதிர்பாரா பங்குதாரன் இருக்கேன், அவங்க நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா நீங்கள் குழம்புவீங்க, பயப்படுவீங்க. இப்போதைக்கு அந்த நான் சொன்ன இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன அந்த டேட்டு 45 நாள் எக்ஸாக்டாக, இது 1 or 2 days முன்ன பின்ன 2 பக்கமும் சேர்த்துக்கணுங்கிறப்ப ஒரு மண்டலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை, அதற்கான ஆர்ஜிதம் ஊர்ஜிதம் இதெல்லாம் கிடைக்கும். பேச்சுவார்த்தை சக்ஸஸ், அக்ரிமெண்ட்டு பக்காவாக இருக்கும். பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பிரம்மாண்டமாக நடக்கும். உங்களிடம் இருந்த கெட்டவைகள் போகும், உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ்லாம் போகும். இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா பாதகாதிபதி உச்சமாக பெரிய அளவுக்கு நன்மையை செய்கிற மாதிரி இருக்கார். பாதகங்கள் வராது. பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த செவ்வாயும் லாபத்தை கொடுக்கறது மாதிரி சரியான பங்குதாரர்களை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். பட் கண்டகச்சனியாக சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறதால உங்கள் புத்தியை வச்சு கெடுத்துக்காதீங்க. ஏன்னா புத்தி தடுமாறும். தேவையில்லாமல் பகைத்து கொள்வது, வித்தியாசமாக பேசுறது, இதெல்லாம் பண்ணிடுவீங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா புத்தி தடுமாறும். ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கு சனி பகவான்கிறப்ப, வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பாருன்னு பல வீடியோவில் சொல்லுவேன். இப்போ 7ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்ரம் பெறப்ப அந்த ஆட்களை இவெல்லாம் என்ன உதவி செய்ய போகிறான், வேஸ்ட் ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தான் நல்ல ஆளாக இருப்பாப்புல. இவெல்லாம் ரொம்ப நல்லது செய்வான்னு நினைப்பீங்க, அவன் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரி நல்ல சூழல், நல்ல பார்ட்னரை கெடுத்து கொள்ளும்படி உங்கள் புத்தி வேலை பார்க்கும், ஜாக்கிரதை. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி வந்தாலும் அதிரடியாக அதுலேருந்து மீண்டு வர்றது, பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது, திருப்தி கிடைக்கிறதுன்னு கண்டிப்பாக அந்த ராகு பண்ணுவார். ஏன்னா ராகுவும் உங்களுக்கு சனியை போன்று தான் வேலை செய்வார் அப்படின்பேன். அப்போ 6ஆம் இடத்ததிபதி 6லேயே ஆட்சி போல், எதிரிகளுக்கு மார்பில் ஆணி. நீங்கள் பயந்தாங்களே தான், ஆனால் உங்களை பார்த்து பயப்படுவாங்க இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும். இல்லை இவனை நம்ப முடியாதுடா, இவன் ரொம்ப சோனியாக இருக்கான், சாஃப்டாக இருக்கான், பயந்தாங்குழி போல் தெரிகிறான்னு அவன்கிட்ட வச்சிக்கக்கூடாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஏதாவது வில்லங்கம் பண்ணிடுவான்டா, ஜாக்கிரதை அப்படின்னு மற்றவங்க பார்த்து பயந்து கொள்ளும்படி இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பரம திருப்தி வரும், இல்லாட்டி விரக்தி தான் வரும். உங்களுக்கே தெரியும், இப்போ நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக வரக்கூடிய லாபத்தை பெரிய அளவுக்கு விரயமாகாதபடி அப்படியே காப்பாற்றிடுவாங்க. சிந்தாமல் சிதறாமல் மிகப்பெரிய லாபத்தை உங்களால் காப்பாற்றிக்க முடியும். இல்லாட்டி ஏதாவது அறியாமையில், இல்லாட்டி விரக்தியில், இல்லை அதை எப்படி ஹவு டு ஹேண்டில்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு, நிபுணத்துவம் இருக்கும், பயம் கொஞ்சம் குறையும்னாலும் பேஸு பயந்தாங்குழி தானே நீங்கள். ஏன்னா புதன்னாலே பயம் நெகட்டிவ், புத்திசாலித்தனம் பாசிட்டிவ். ஆனால் அந்த பூர்வ பாக்கியாதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதால இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். பிரம்மாண்டமான லாபம் இருக்கும், தன வருவாய் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறார். 2 9 கூடையவன். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கட்டும், கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு கூத்தடிப்பீங்க. ஏன்னா உங்கள் லெவலை மீறி மிகப்பெரிய அளவுக்கு லாபம், மிகப்பெரிய நன்மை, பெரிய அளவுக்கு மரியாதை ஏறும்படி நல்ல பார்ட்னர்ஸ், பங்குதாரர் கிடைப்பது, புகழ் கிடைக்கிறது, நேம் ஃபேமோட தனம் கிடைக்கிறது, பேரு புகழோட தனம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த சுக்கிரன் செய்வார். மெடிடேஷனை பண்ணிக்கங்க. அப்போ தான் தேவையற்ற ஆராய்ச்சி விரயம் பண்ணிட மாட்டீங்க. இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி யோசிக்கிறோம், யாருன்னே தெரில, எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, அது இதுன்னு ஏதாவது குழப்பிக்கிட்டு நல்ல பார்ட்னரை கெடுத்து விட்ருவீங்க. ஏன்னா சனி பகவானும் 7ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்றிருக்கார். நல்லா இருப்பாருங்கன்னு இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேனே. இவன் நல்லவன் இல்லை போல் தெரியுதே, ஒரு மாதிரி இருக்கானேன்னு அவன் தான் நல்லவனாக இருப்பான்ருக்கேன். தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. மெடிடேஷன் கொஞ்சம் பவர் வந்துருச்சுனாலே உங்கள்கிட்ட உள்ள பயம் போயிடும், உள்ளுணர்வு சரியாக வேலை பார்க்கும். கேதுவும் அப்படி ஒரு பரம திருப்தி, கடவுளுக்கு நன்றிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஈயப்பா இந்த மாதிரி லாபத்தை, இந்த மாதிரி மரியாதையை பார்த்ததில்லை, இந்த அளவுக்கு இந்த பங்குதாரர் புது ஆள், எதிர்பாராமல் வந்தவர் இப்படி உதவி செய்கிறாரே, இப்படி நம்ம மேலே அன்பாக இருக்காரேன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும்.
நல்ல தியானம் பண்ணிக்கங்க. அண்டு தசாபுத்தியும் ஓரளவு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் தான் புத்திசாலிகளை கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. நல்ல தசாபுத்தினா இறுதி வெற்றி இருக்கும், பெருசாக கெடுதல்கள் வராது. கெடுதல் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும்ன்றிருக்கேன். இப்போ கெட்ட தசாபுத்தினா எல்லாமே அலைச்சல், விரயம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படியே இருக்கும். இப்போ கெட்ட தசாபுத்தினா கொஞ்சம் ஜாதத்தை பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க. ஏன்னா பார்ட்னர் வழியாக தான் பெரிய அளவுக்கு எதிர்பாரா பங்குதாரன்ட்ட இந்த ஆள் செய்வானா, இவெல்லாம் உதவுவானானுங்கிற ஆள் நல்லபடியாக இருப்பார் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் இவன் ரொம்ப நல்லவன் நினச்சி பண்ணுவீங்க, ஆப்போசிட் போயிடுவான். அதனால் கொஞ்சம் தசாபுத்தியும் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த குருமங்கள யோகம், அந்த கோச்சார குருமங்கள யோகம் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பாராத லாபத்தையும் நல்ல பங்குதாரரையும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ணல, விரக்தியால் இழந்துருவீங்க. ஆராய்ச்சியால் விரக்தியை வர வச்சுக்குவீங்க. கண்டிப்பாக அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள், அதுவும் கன்னி லக்னம், கன்னி ராசி மெடிடேட் பண்ணிக்கோங்க. பெரிய ஆச்சரியங்களை, லாபத்தை பார்ப்பீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.